வணக்கம். நானும் உங்கள மாரி சென்ட்ரிங் வேலை செய்கிறவர் தான். நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னார், ஒரு வீடியோ போடேன் அதை பற்றி அப்படின்னு. இன்றைக்கி நாங்கள் செஞ்ச வேலை என்னென்னா, பெல்த்து பீமு கம்பி கட்டுறதுக்கு வந்தோம். பில்லர் போடல, அவங்க கட்டுக்கல் போட்டு பேஸ்மெண்ட் கட்டி விட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க சின்னதாக கட்ட சொன்னாங்க. இல்லைங்க, சின்னதாக கட்டினா வந்து ஒரு பல்லு தான் மெரிப்பு வரும், நாங்கள் எங்கள் இஷ்டப்படியே கட்டுறோன்னு சொல்லிவிட்டு அகலம் வந்து 1 அடி வச்சுருந்தாங்க. கீழே மோடிக்கல் போட்டு மெரித்து 6 வரி மேலே கட்டுக்கல் வச்சுக்கிறாங்க. அந்த 6 வரியில் வந்து 2 வரி வந்து 2 அடிக்கு வச்சுக்கிறாங்க. 2 அடி வச்சு அது ஒரு ஆப்செட் வச்சு அப்புறம் வரி வச்சு அப்புறம் 2 வரி வச்சு ஆப்செட் வச்சாங்க. மேலே வந்து 1 அடி 4 அகலம் இருக்குது. அந்த 1 அடி 4 அகலத்தை வந்து அவங்க சின்னதாக பீம் கட்ட சொன்னாங்க. இல்லைங்க, சின்னதாக கட்டினா வந்து கட்டுக்கல் வந்து மெரிப்பு வராது, நாங்கள் எங்கள் ஸ்டுடியோ கட்டுறோன்னு சொல்லிட்டு 1 அடி 4 அகலம் இருந்தது. அதை நாங்கள் 1 அடி 2 அகலத்துக்கு வலையை நறுக்கிட்டோம். அகலம் 1 அடி 2 அகலம் வச்சுட்டோம். ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். அதை வளைச்சி தான் நாங்கள் கம்பி கட்டினோம். 6 கம்பி போட்டோம். டன்னம் கம்பி 6 கம்பி போட்டோம். வளையம் எதுவும் இல்லை, எல்லாம் வச்சு உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அளவு மட்டும் சொல்கிறேன். 1 அடி 2 அகலம், 1 அடி 2 அகலம் அகலம், ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சு வச்சு கம்பி கட்டி பீமை கட்டிட்டோம். பீமை கட்டி போட்டுட்டோம். நீங்களும் அந்தமாரி கட்டுக்கல்லை வச்சுன்னா அந்த கட்டுக்கல் அவுட்ரு அளவுக்கு அதுலேருந்து இந்தாண்ட 1 இன்ச்சு இந்தாண்ட 1 இன்ச்சு வச்சு வளையம் வளைச்சி போட சொல்லுங்கள் வர சென்ட்ரிங்காரை. சின்னதாக சொல்லாதீங்க, அப்போ தான் 2 கட்டுக்கல்லுக்கு மெரிப்பு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்க, நன்றிங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.